ஹே கைஸ், இன்னைக்கு டோரிமான்ல இருந்து சூப்பரான ஸ்பெஷல் எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நம்ம சென்னை சிட்டியை காமிக்கிறாங்க. எப்பவும் போல ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. அப்படியே பக்கத்துல பார்த்தா நம்ம நோபிட்டா வழக்கம் போல ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு ஓடிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு மொத்த இடமும் சைலண்ட் ஆகுது. நோபிட்டாவும் என்னன்னு திரும்பி பார்க்கறோம். பார்த்தா அங்க இருந்த எல்லா மக்களும் ஸ்டாச்சு மாதிரி மாறிட்டாங்க. யாருமே துளி கூட அசையவே இல்லை. நோபிட்டாவும் ஷாக் அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நோபிட்டாவால மட்டும் மூவ் ஆக முடியுது. நோபிட்டாவும் ரொம்ப பயந்துகிட்டு வழக்கம் போல டோரிமான்னு சொல்லி கத்திக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறான். அங்க போய் பார்த்தா டோரிமானை காணும். நோபிட்டாவும் ரொம்ப பயத்துல இருக்கான். அப்ப திடீர்னு நம்ம டோரிமான் டைம் மிஷின்ல இருந்து வெளியே வரோம். அதாவது டோரமியை பாக்குறதுக்காக டோரிமான் ஃபியூச்சருக்கு போயிட்டு இப்ப ரிட்டர்ன் வந்திருக்கான். நோபிட்டாவும் பதட்டத்தோட நடந்த எல்லாத்தையுமே டோரிமான் கிட்ட சொல்றோம். டோரிமானும் வெளியில போய் பார்த்தோம். மொத்த சென்னை சிட்டியோட டைமும் இப்ப ஸ்டாப்ல இருக்கு. எல்லாருமே ஸ்டாச்சு மாதிரியே இருக்காங்க. டோரிமானும் ரொம்ப ஷாக் இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்பதான் டோரிமான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலா சென்னை சிட்டியோட டைம் மட்டும்தான் இப்ப ஸ்டாப்ல இருக்கு. மத்த எல்லா சிட்டியும் நார்மலா இருக்கு. அப்ப இதை கண்டிப்பா சென்னையில இருக்க ஒருத்தன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு டோரிமானோட டிவைஸ் யூஸ் பண்ணி நோபிட்டாவும் டோரிமானும் அவனை தேடி போறாங்க. கடைசியில பார்த்தா மெரினா பீச்ல ஒருத்த மட்டும் தனியா உட்காந்துருக்கான். அவன் ஏதோ அழுந்துட்டு இருக்கான். அவன் கையில ஒரு வாட்ச் இருக்கு. டோரிமானும் அந்த வாட்ச் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றான். நோபிட்டாவும் பக்கமா போய் அவன் தோல்ல கைய வச்சு நீ யாரு, ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறான். அவனும் பொறுமையா திரும்புறான். பார்த்தா அது நம்ம நோபிட்டா. அவனை பார்த்தவனே நம்ம நோபிட்டாவும் டோரிமானும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. டோரிமானும் நீ யாரு, எப்படி இந்த இடத்துக்கு வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறான். அப்பதான் அந்த நோபிட்டா ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான். என்னோட லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டை தடுத்து நிறுத்துறதுக்காக டோரிமானுக்கே தெரியாம அவனோட டிவைஸை நான் திருடிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். நம்ம ஆளுங்களும் நீ என்ன சொல்ற ஒன்னும் புரியலன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நோபிட்டா நம்ம ஆளுங்க 2 பேரையும் கூப்பிட்டு தூரத்துல கைய காமிக்கிறோம். என்னடான்னு பார்த்தா தூரத்துல நோபிட்டோட அப்பா ஸ்கூட்டில வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ட்ரக் வருது. அந்த டிரைவர் சைடு மிரர்ல பின்னாடி பார்த்துக்கிட்டு வரான். ஃபியூச்சர் நோபிட்டாவும் நான் மட்டும் இப்ப இந்த டைமை ஸ்டாப் பண்ணலினா அந்த ட்ரக் அப்பாவை இடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல அப்பா இருக்க மாட்டாருன்னு சொல்றான். அதை கேட்டவனே நோபிட்டாவும் டோரிமானும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்காக தான் ஃபியூச்சர்ல இருந்து டோரிமானோட டிவைஸை திருடிக்கிட்டு வந்திருக்கான். ஆனா இவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் டைம்ல எதையாவது நீங்க மாத்துனீங்கன்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கும். ஸோ அதனால நிறைய ஆபத்து வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துருக்கான். டோரிமானும் அந்த டிவைஸை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிவைஸை யூஸ் பண்றது ரொம்ப ஆபத்து. ஏன்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்மளால டைமை மட்டும் தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா இந்த காத்தையும் இல்ல சூரிய ஒளியவோ இல்ல இந்த பிரபஞ்சம் சுத்துறதையும் நம்மளால தடுக்க முடியாது. இப்படியே ரொம்ப நேரம் மக்கள் இருந்தா எல்லாருமே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. நம்ம இப்ப சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்றோம். ஃபியூச்சர் நோபிட்டாவும் இல்ல என்னோட அப்பாவை இழக்க மாட்டேன், நான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும்னு சொல்றோம். நோபிட்டாவும் நானும் அப்பாவை காப்பாத்தணும்னு சொல்லி 2 நோபிட்டாவும் சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காங்க. டோரிமானும் நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா இந்த சென்னை சிட்டில இருக்க எல்லா மக்களும் காமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப சூரிய ஒளி அங்க இருந்த அலைகள் மேல பட்டு டோரிமான் மேல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதை பார்த்த உடனே டோரிமானுக்கு ஒரு ஐடியா வருது. நம்மளால டைம் லைன்ல தான் எதையும் மாத்த முடியாது, ஆனா சூரிய ஒளி நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்மளால லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றோம். 2 நோபிட்டாவும் நீ என்ன சொல்றன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. டோரிமானும் லைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு டிவைஸ் எடுக்கிறோம். இதை வச்சு ஒளிய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றோம். ஆனா இப்பவும் 2 நோபிட்டாவுக்கு ஒண்ணுமே புரியல. டோரிமானே உங்க 2 பேரையும் ரோட்ல இருக்க அந்த ட்ரக்கு கிட்ட கூட்டு போறோம். இந்த ட்ரக்கோட டிரைவர் சைடு மிரர் வழியா பின்னாடி பார்த்துக்கிட்டு தான் தெரியாம முன்னாடி வர நோபிட்டோட அப்பாவை இடிச்சிடுறாரு. சோ இது எப்படியாவது நம்ம தடுத்தாகணும்னு சொல்றோம். இப்ப டோரிமானால அவனோட டிவைஸை யூஸ் பண்ணி லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். லைட்டை பேஸ் பண்ணி நம்மளால ஷேடோவையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ஷேடோவோட ஆங்கிளை நம்மளால மாற்ற முடியும். இப்ப அந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கு. நம்ம டோரிமான் அவனோட லைட்டை யூஸ் பண்ணி அந்த காரோட ஷேடோவை ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்றான். ஃபியூச்சர் நோபிட்டாவும் இப்ப டைமை பழையபடி மாத்துறான். இந்த டிரைவர்
சைடு மிரர் வழியா பின்னாடி தானே பார்த்துட்டு இருந்தான். இப்ப பின்னாடி பார்க்கும்போது அந்த ஷேடோ இவனுக்கு பக்கமா வருது. இவனும் ஓகே ஏதோ ஒரு கார் ரொம்ப வேகமா நம்மளை சைடு எடுக்க வருதுன்னு சொல்லிட்டு இவனும் பயந்துகிட்ட ட்ரக்க வேகமா ரைட் சைடு திருப்பிடுறான். இதனால ட்ரக்கு சைட்ல இருந்த மண்ணுக்குள்ள இறங்கிடுது. நோபிட்டோட அப்பாவும் சைட்ல போயிடுறாரு. ஸோ இப்போ இந்த ஆக்சிடென்ட்டை நம்ம ஆளுங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நோபிட்டோட அப்பாவையும் காப்பாத்திட்டாங்க. ஃபியூச்சர் நோபிட்டாவும் இப்போ ரொம்ப சந்தோஷமா அவனோட காலகட்டத்துக்கே போயிடுறான். ஒரு வழியா இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம ஆளுங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது நம்ம டீமா டெவலப் பண்ண ஒரு சின்ன ஸ்டோரி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது மாதிரியே நம்ம இன்னும் நிறைய ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸை திரும்ப கொண்டு வாங்க. தேங்க்யூ.